கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது நாள் கன்வென்ஷன்லையும் கணக்கின்படி 3வது நாள் கன்வென்ஷன்லையும் உங்கள் மத்தியில் கர்த்தர் கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இதற்கு விசேஷமாய் காரணமாக இருந்த இம்மானனுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மான போதகரையாவுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நேற்றைக்கு மெய்யாகவே எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி அவர் அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். கொஞ்ச நேரத்தில் நமக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னொன்னே அவரை நம்ம கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுவோம். சில எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொன்ன பிள்ளைங்க ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவங்க டீச்சர் ஆயிடுவாங்க. சில பொம்மைகளை வச்சு பயங்கரமாக துண்டை தூக்கி தோல் மேலே போட்டு சேரீ மாதிரி கட்டிட்டு பெரிய டீச்சர் கூட அந்த மாதிரி பாடம் நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி சில நேரம் நாமளும் கர்த்தர் நம்மளை வலுக்கட்டாயமாக வரமாட்டேன்னு சொன்ன இடத்துல கூட்டு போயிட்டு இருப்போம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவரை பின்னாடி வச்சுட்டு நம்ம நடத்த ஆரம்பிச்சிருவோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றார். அழைத்தவர் அவர் தான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவரை பின்னாடி வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நடுக்கடல்ல நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கை சில நேரம் அந்த இடத்துல போய் மாட்டிக்கும் பாருங்க. அது எங்கே போய் நின்றுச்சுன்னா சுழல் காட்டில் போய் சிக்கிட்டாங்களாமா. சுற்றி சுற்றி அங்கேயே தான் வரும். ஒவ்வொரு வருடமும் சுற்றி சுற்றி கடைசியாக கணக்கு பார்க்கும்போது அதே இடத்துல தான் இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, வலை இல்லாமல் மீன் பிடிக்க முடியாது. ஆமென். தலை இல்லாமல் மனுஷனை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. தலைன்னா யாருங்க? ஆமாம், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க, தலை மாறுச்சுன்னா தலையெழுத்தே மாறும். சகரியா தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு நற்செய்தி. எப்பா உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். நல்ல ஊழியம் செஞ்ச, ஆனால் ஒரு பர்பஸுக்காக தான் உன் கற்பத்தை அடைச்சி வச்சிருந்தேன். உன் பிள்ளை பிறப்புங்கிறது உனக்காக பிள்ளைய பிறக்க வைக்கல. கர்த்தர் ஒருத்தர் வருவார், அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு உங்க 2 பேரையும் பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தத்துக்குள்ள ஒரு பிள்ளைய வச்சு அந்த பிள்ளை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி பல நாள் உன்னுடைய மனைவியினுடைய கற்பத்தை நான் தான் அடைச்சி வச்சிருந்தேன். ஓ விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு, டைம் வந்துருச்சுப்பா, நீ உன் வேண்டுதலின்படி ஒரு குமாரன் பெறுவான் அப்படின்ன போது அவர் சகரியா ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சவர். ஆபிரகாம் பற்றி தெரியும், ஈசாக்கை பற்றி தெரியும், ரேச்சலை பற்றி தெரியும், அன்னாளை பற்றி தெரியும். அவர் சொல்கிறாரு, நான் என்ன ஆயிட்டேன், வயது சென்றவன் ஆயிட்டேன், என் மனைவியும் வயது சென்றவள் ஆயிட்டாள் அப்படின்ன போது தேவதூதன் சொல்கிறாரு, அப்படியா விஷயம்? சரி 1 வருஷம் நீங்கள் எப்படி இருங்க, பேசாதீங்க பிரதர். சில நேரம் விசுவாசத்தில் தலையின் வார்த்தையை கேட்காம போனோம்னா 1 வருஷம், அதாவது தேவதூதனுடைய வார்த்தைக்கு கேட்காம சந்தேகப்பட்டவருக்கு 1 வருஷம், தேவனாகிய கர்த்தராய் வந்த இயேசுவை சந்தேகப்பட்ட யோவான் சாணனுக்கு தலையே போயிடுச்சு. ஹலோ, அவங்க அப்பாவுக்கு வாய் தான் போச்சு, மகனுக்கு என்ன ஆயிடுச்சு, தலையே போயிடுச்சு. வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்கணுமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். நீ தாங்க பஸ்டரா, ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, நீங்க தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டின்னு அறிமுகப்படுத்தினீங்க. இப்ப ஏரோது வீட்டு அரண்மனையில காவல்ல இருந்த உடனேயே நீங்க சொன்ன வார்த்தையில உங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்கிறனால யோவான் சாணனுக்கு என்ன போயிடுச்சு, தலையே போயிடுச்சு. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்பாதபடிக்கு சில இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பாருங்க. நம்மளுடைய ஐக்கியம் தவறுதல் ஆகும்போது இயேசுவை பின்னாடி வைத்து நம்ம முன்னாடி போக ஆரம்பிச்சிருவோம். அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்பிக்கையே இல்லை.
கடைசியில பேதுரு சொல்றார், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்ற போது அந்த நேரத்திலும் கடிந்து கொள்ளாம கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றுட்டார். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் போயிடலாம் என்னங்க, அவங்களுக்கு வலைய பழுது பார்க்க தெரிஞ்சிருந்ததே தவிர தங்கள் வாழ்க்கையை பழுது பார்க்க தெரியல. இயேசு வந்தா தாங்க வாழ்க்கையவே பழுது பார்ப்பாரு. ஆமென். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் நமக்கு முன்குறித்த இடத்திற்கு அழகா நடத்தி கொண்டு போக போகிறார். சந்தேகப்படாதீங்க. ஒரு நல்ல தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்க உறங்கினாலும் உங்களுக்காய் விழித்திருந்து காக்கிற ஒரு நல்ல தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. அவரை நம்புங்க. அல்லேலூயா. அவர் எழுந்த உடனேயே எல்லாம் அமைதலாயிற்று. அவர் உறங்கின போது எல்லாம் எழுந்திருக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றைய தினத்திலும் கூட அநேகருடைய வாழ்க்கையில ஏதேதோ ஆடிக்கொண்டிருந்ததெல்லாம் கர்த்தர் எழுந்தறினதுக்கு அப்புறம் அதெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நேரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 29வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமே. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. எண்ணப்படுங்கிறத காட்டிலும் காடாக மாறும். ஆமென். அப்ப லீபனேன் எனப்பட்ட வார்த்தைக்கு நேற்றைக்கு தினத்திலே தான் சொல்லியிருந்தோம். வெண்மையான கல். வெண்மையான கல் மாத்திரமல்ல, தேவனுடைய கல் என்று ஒரு பொருள்படுதாமா. இப்ப தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு கல் தேவன் எதற்காக அனுப்பினாரோ அந்த வேலையை செய்து முடிக்குமாமா. ஆமென். சில நேரம் கல்லு நீங்க எடுத்து வீசினாலும் போகும், உங்க மேல யார் எடுத்து வீசினாலும் வரும். ஆமென். வேதம் சொல்லுது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் 6வது வசனம் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். யாரு சார் கல்லெறிய வேண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏதோ பெலிஸ்தியர் அல்ல, அல்லது ஒரு எகிப்தியர் அல்ல. தாவீதோடையே உண்டு உறங்கி தாவீதோடையே நடந்து தாவீதினால பல நன்மைகளை பெற்ற தாவீதோட கூட இருக்கிற 600 பேரு கல்லை எடுத்து யார் அடிக்க போறேன்னு இருக்கிறாங்க? தாவீது அடிக்க போறான்னு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி என்ன பண்ணி இருக்கிறாரு? ஹலோ, கல் எடுத்து வீசி கத்து கொடுத்திருக்கிறாரு. 5 கல்லு பையில, அற்புதம் தான். கையில் அடிக்க போறாரு, கோலியாத்த விழ போறாரு, கொண்டாட்டன்னு கல்லு வீசி பழக்கப்பட்ட தாவீது தான் கூட இருக்கிற 600 பேருக்கு என்ன கத்து கொடுத்திருக்கிறாரு? கல்லெறிய கத்து கொடுத்திருக்கிறாரு. இப்ப 600 பேரு வேற எங்கேயோ கல்லெறியல, எங்க கல்லெறிகிறாங்க? தாவீதின் மேல கல்லெறிய பாக்குறாங்க. சார், ஒரு காலத்துல நான் எரிஞ்ச கல்லுல என் கூட கொண்டாடி கொண்டிருந்த எத்தனையோ பேரு இன்னைக்கு கல்லை தூக்கிட்டு ஏன் எனக்கு விரோதமா நிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தோடு என்னை அழைச்சிருக்கிறாரு. இந்த கர்த்தர் ஏன் இவன் கல்லை தூக்குற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார்? ஹலோ, நிறைய நேரம் நம்ம ஜெபம் அப்படித்தான் இருக்குது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னா, இது எக்ஸ்ட்ரீமான இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் முதல்ல எங்க வந்து நெருக்கிறதுக்கு போனார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அபிஷேகம் 2 விதமாக இருக்குது. ஹலோ, அபிஷேகம் எப்படி இருக்கு? 2 விதமாக இருக்குது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தேசத்துல ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு சாமுவேல்கிட்ட போராடுறாங்க. போராடின போது சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, வாசிக்கலாமே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நாளை இந்நேரத்திலே அனுப்புவேன்,
அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ண கடவா. இவருக்கு என்ன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு? ஜனங்களுக்கு அதிபதி. ஏன்னா ஜனங்கள் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க, ஒரு அதிபதி வேணும்னு கேட்டாங்க. அப்ப ஜனங்களுக்கு பிரியமான ஒரு ராஜாவை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், நீ ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுனார். அந்த ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற இந்த சவுலுக்கு கூட சாமுவேல் 10வது அதிகாரத்தில் சொல்றார். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில், இங்க இருந்து நீ புறப்பட்டு எங்க போவ? ராகேலின் கல்லறைக்கு போவ. யாரு கல்லறைக்கு? ராகேலின் கல்லறைக்கு போவ. அங்க உன்னுடைய கவலைகள் மறக்கப்படும். அங்கிருந்து தாபோரின் சமபூமிக்கு போவ. அங்க உனக்கு ஆடு கிடைக்கும், அப்பம் கிடைக்கும், திராட்சை ரசம் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் நீயே பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ள போவ. தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ள உள்ள போன உடனே அந்த தீர்க்கதரிசிகள் மேல இருக்கிற ஆவி உன் மேல இறங்கி நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவ. ஹலோ, சர்ச்சில் வந்து என்ன ஆகணுங்க? வேறு மனுஷன்னா அப்படி இந்த வானத்துல எல்லாம் சில தூதர்களா இருக்க அந்த மாதிரி மாறுறதா? சார் நீங்க எங்கேயோ இருந்தீங்க, ஓகே, கவலை கழுத காணாம போயிடுச்சுன்னு கவலையோடு எங்கெங்கேயோ தேடி கடைசி அப்போஸ்தலர் சபைக்குள்ள உள்ள வந்துட்டீங்க. உங்களுடைய தேவை என்ன? கழுத கிடைக்கணும்னு தான். ஆனா கர்த்தருடைய தேவை என்னன்னா உங்களை ராஜாவாக்கணுங்கிறது தான். அல்லேலூயாவே காணாமே. அல்லேலூயா. அந்த ராஜாவாக்கணுங்கிற ஒரு திட்டத்துல தான் கழுதிவே அவர் பிடிச்சிட்டு வந்தார். நிறைய நினைச்சோம் கழுது அது பாட்டுக்கு ஓடிச்சு படுத்தாரு. இல்ல சார், கழுதியை படைச்சவர் அவரு. அந்த கழுதியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா தான் நாம கழுதியை தேடி இங்க வருவோன்னு அவருக்கு தெரிஞ்சு யாரை எங்க பிடிச்சா யாரு எங்க வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமென். சில முட்டிக்கு கீழே அடிபட்டுச்சுன்னா இந்த இடத்துல நெருகிட்டும் பாருங்க. எங்க தட்டுனா எங்க வலிக்கும்னு படைச்ச அவருக்கு தெரியும். இப்ப கழுதியை தேடி வந்தவனுக்கு தான் இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ராகேலின் கல்லறைக்கு எதுக்கு போவேன்னா கொஞ்சம் உங்க பேக்ரவுண்டை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாங்க பெரிய ஆளு வருது, இந்த பெரிய ஆளுக தான் எங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து ராஜாவாக்குனாருன்னு நினைச்சுக்காத. இருக்கிற 12 கோத்திரத்திலையும் கேடு கட்ட கோத்திரம் யாரு? நீங்க தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் ஒரு லேவி தன் மனைவியோடு அந்த ஊர் வழியா போக முடியல. வேற ஆள் இல்ல சார், ஒரு பாஸ்டர். அவர் லேவினா ஒரு ஆசாரியன். ஆசாரியன் தன் மனைவியோடு போறா. ஒரு வயசான தாத்தா சொல்றாரு, எப்பா வயசாயிருச்சு, நேரம் வேற ஆகி போயிடுச்சு, இருட்டில் எங்கேயாவது போக போறீங்க, இந்த ஊர்ல வந்து தங்குனா அந்த பென்யமீன் கோத்திரத்துல இருந்த துஷ்டரான வாலிபர்கள் லேவியின் மனைவியை நாங்க அறிந்தே ஆகணும்னு சொல்லி பெரிய மிகப்பெரிய ஒரு கேங்கு ரேப்பே நடந்து போயிடுச்சு. காலையில எந்திரிச்சு கணவன் வெளியில பார்த்தா மனைவி செத்து கிடக்குறாங்க. இப்போ ஒரு கழுதியில வச்சு கொண்டு போயிட்டார். கொண்டு போய் 12 துண்டா வெட்டி 12 கோத்திரத்துக்கு அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப கோத்திரத்து மக்கள் எல்லாம் இந்த பென்யமீன் கோத்திரத்தை வந்து கேட்க வர்றாங்க, என்ன பிரதர் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கேட்க வந்ததுக்கு துன்மார்க்கரோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணி ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர் செத்தாங்களாமா. இப்ப இந்த 11 இஸ்ரவேலரும் சேர்ந்து பென்யமீன் கோத்திரத்தில் ஆம்பளைகளை எல்லாம் துண்டிச்சதுனால அது கோத்திரத்திலேயே மிகவும் சிறிய கோத்திரமா மாறிச்சு. தெரிந்து கொள்ளுங்க, பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு உயரமான ஸ்தானத்தில் இருந்தாலுமே இந்த பாவம் ஒரு கேன்சரை விட கொடூரமானது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உறிஞ்சு 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 ஊர்ல உங்கள மாதிரி உயர்ந்த ஸ்தானத்துல யாரும் இல்லை என்று இருந்த இடத்துல உங்களை மாதிரி ஒருத்தருமே இப்படி இல்லைங்கிற ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாத்திடுவார். கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு விலகுனேன்னா இப்படித்தான் நடக்கும். அதனாலதான் சொல்றாரு, எப்பா நீ போய் அந்த கல்லறையில கொஞ்சம் போய் பாரு, கொஞ்சம் நீ எப்பேற்பட்ட கோத்திரத்துல வந்தவன்னு. அதுக்கப்புறம் தாபோரின் சமபூமிக்கு போனானா அங்கதான் கிதியோனுடைய சகோதரர்களை எல்லாம் கொன்றாங்களாமா தாபோரின் சமபூமியில. இதுக்கப்புறம் தான் பெத்தேல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு போவேங்கிறார். பெத்தேலுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்ன பேரு பெத்தேலுக்கு? ரூத்தா, லூசு. பெத்தேலுக்கு என்ன பேரு? லூசு.
பெத்தேலுடைய மனைவிக்கு பேரு பெத்தேலுக்கு பேரு லூசி. பெத்தேலோட மனைவிக்கு பேரு லூசி. ஏவாளுக்கு பேர் என்ன? லூசி. ஆதாமுக்கு பேர் என்ன? லூசு. இவங்க ரெண்டு பேரையும் லூசு லூசியை ஆக்குனது யாரு? லூசிபர். லூசிபர் சத்தம் கேட்டு இவன் லூசி ஆயிட்டா, கணவனை லூஸ் ஆக்கிட்டாங்க. இப்ப லூசுக்கு பிறந்த எல்லா லூசும் தான் நீங்களும் நானும். லூசோ லூசு. ஹலோ, அந்த வயிற்றுல வந்த லூசுக்கு சரியான ஸ்டாண்டர்ட் மைண்ட் இருக்காது. ஆனா மரியாளின் வயிற்றுல பிறந்த இயேசுவால பிறந்திருந்தீர்கள் என்றால், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. அல்லேலூயா. இந்த லூசு எப்படி மாறுச்சுன்னா, எங்க தேவன் இறங்கினாரோ லூசுங்கிற பேரை மாத்தினது மாத்திரமல்ல, அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல்னு தேவன் மாத்திட்டார். தேவனுடைய வீடா மாத்திட்டார். இதனால தான் அங்கே சொல்றாரு, நீ அங்கே போயினேன்னா, பெத்தேலுக்குள்ள போனீங்கன்னா தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. ஆவியை பெற்றவொடனே என்னவா மாறுவ? வேறு மனுஷன்னா என்ன மாதிரி நீ ஆயிருவப்பாங்கிறார். இதுவரைக்கும் இஸ்ரவேலை நான் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் இஸ்ரவேலின் ராஜா. என் ஸ்தானத்துக்கு ஒன்னு நிலைநிறுத்தணுமா இருந்தா, என்னுடைய அபிஷேகத்தில் நீ நிறைந்தா தான் எல்லாரையும் பட்சபாதம் இல்லாமல் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதான் நேற்றைக்கு பார்த்தா கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்றால், அங்க ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை, உயர்ந்த ஜாதி என்றும் இல்லை, தாழ்ந்த ஜாதி என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, இன்னும் சொல்ல போனா ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவை தரித்தா தான் அந்த தாட்டு வரும். இல்லைன்னா இவர் நம்மால் இல்லை பிரதர், நம்ம ஊர்ல பிரதர், அந்த தாட்டு வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பென்யமீன் கோத்திரத்துக்கு ராஜா இல்லப்பா, சகல இஸ்ரவேலருக்கும் ராஜா. என்னுடைய ராஜ அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த மனுஷன் கர்த்தருடைய யுத்தத்தை பூர்ணமா நிறைவேற்றாததுனால இப்ப கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புறார். வாசிக்கலாமே 16வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பலி விருந்துக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை. ஹலோ, யாருக்காக அபிஷேகம் பண்ண சொல்றாரு? ஹலோ, யாருக்காக அபிஷேகம்? அவரை யாருக்காக அபிஷேகம் பண்ணாரு? ஜனத்துக்காக. இந்த சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் யாருக்காக அபிஷேகம் பண்ணணும்னு தேவன் விரும்புறாரு? நீங்க விரும்புறபடிதான். மக்கள்லாம் என்னை ஏதாவது நினைப்பாங்க பிரதர், நீங்க ராஜ அபிஷேகத்திலே இருங்க, என் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார்? ராஜாதி ராஜாவின் அபிஷேகத்துக்குள்ள வந்துருவீங்க. அல்லேலூயா. எனக்காக அபிஷேகம் பண்ணுன உடனேயே சாமுவேல் கேட்கிறாரு, அங்க போனா ஏதாவது பிரச்சனை வந்துருமே, சவுல் தான் ராஜாவா இருக்கிறாரு, பலி விருந்துன்னு சொல்லி போ அப்படின்ட்டார். போயாச்சு. ஒவ்வொருத்தரா வரவழைக்கிறாங்க. ஒருத்தரையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. கடைசியா வேதம் சொல்லுதுங்க, இவனை மறந்த இடத்துல கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க வரலைங்க, கர்த்தரே உங்களை கூட்டி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தோடு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொந்த குடும்பத்தால மறக்கப்பட்டு வீட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா யாருக்கு அழைப்பு இல்லை? தாவீதுக்கு அழைப்பு இல்லை. ஆனா கர்த்தர் அழைச்சு கூட்டி கொண்டு வந்து வந்தாச்சு. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் ஆவிக்குள்ள நடத்துறாரு பாருங்க. சும்மா அபிஷேகம் பட்டோம், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசணும், அது இல்லைங்க. சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். தாவீதினுடைய கையில கொஞ்சம் ஆடுதான் இருந்தது. எதிர்பாராத விதமா ஒரு கரடி வந்து யார் ஆட்ட பிடிக்குது? தாவீது ஆட்ட பிடிக்குது. இன்னி சொல்ல போனா கர்த்தரே தாவீதின் ஆட்டை பிடிக்கும்படியா கரடியை கூட்டிட்டு வர்றார். ஹலோ, கரடியை படைச்சது யாரு? பிசாசா கர்த்தரா? ஆண்டவரே. பிடிக்க வச்ச உடனே இப்பதான் அபிஷேகம் வேலை செய்யுது. தாவீது போய் கரடியின் வாயில இருக்கிற ஆட்டை பிடிச்சி இழுக்கிறார். திரும்பவும் ஒரு நாள் சிங்கம் வருது, இதே மாதிரி தாவீது பிடிச்சி இழுக்கிறார்.
ஒரு ஆடு போனா என்ன நஷ்டம் வரப்போகுது? ஒரு ஆட்டுக்கு போய் யுத்தம் பண்ணி சிங்கம் என்ன பீறி போடுச்சுன்னா என்ன பண்றது? பிரதர், நமக்கெல்லாம் நிறைய நேரம் அப்படித்தான். சபையில் ஒரு சிஸ்டர் வரலைன்னா, ஒரு சிஸ்டர் தானே வராம போட்டோம். உங்க வீட்டில் உங்க பிள்ளை இருக்குது, பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க, 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க, 4:30க்கு பஸ் வரணும், 4:30 மணிக்கு வர்ற பஸ்ஸில் உங்க பிள்ளை வரல, உடனே என்ன பண்ணுவீங்க? சரி, ஸ்கூலில் நிறைய பாடம் நடத்தியிருப்பாங்க போல தெரியுது, நாளைக்கு இருந்து படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை டிரைவரை கூப்பிட்டு கேட்பீங்களா? டிரைவரை கூப்பிட்டு கேட்பீங்க. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஏன்? உங்க பிள்ளை. அப்ப கர்த்தர் தன் ரத்தத்தினால சம்பாதித்த ஒரு ஆத்மா இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. அந்த ஆத்மா உட்கார்ந்து இருக்கிற சேர் காலியா இருக்குது. அந்த பிள்ளை எங்கங்கிற ஒரு பாரமே. ஆனா நாம யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். தாவீதுக்கு ஆடு போறது பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆடு உயிரோட இருந்தா தான் ஒரு இஸ்ரவேலனுக்கு பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு கிடைக்கும். எருசலேமில் வளர்க்கப்படுகிற ஆடு பரிசுத்த ஸ்தலத்தில் ஏதோ ஒரு இஸ்ரவேலனுக்காக பலியாவதற்காக வளர்த்தப்படுகிறது. அதனால இந்த ஆட்டை காப்பாத்துறது நோக்கம் இல்ல, கர்த்தருக்காக அந்த ஆடு பலியாகணும். கண்ட இடத்துல பலியாக கூடாது, உயிரை பணைய வச்சு மீட்டெடுத்தார் பாருங்க. ஆமென். தாவீதுனாவது ஒரு ஆட்டை மீட்டாரு. தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்ட இயேசு பிறந்த போது வேத சொல்லுது, வாசிங்களே, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 12 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். எந்த மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள்? தங்கள் மந்தையை. தேவதூதன் எங்க வர்றாரு? ஆடு மேய்க்கிற இடத்துல. ஆடு மேய்க்கிற இடத்துக்கெல்லாம் போகல. ஆடெல்லாம் உலகம் முழுவதும் மேயுது. உலகம் முழுவதும் மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள். எந்த தேசம்? ஹலோ, வசனம் போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற மேய்ப்பர்கள், அந்த தேசத்தில் வளர்க்கப்படுகிற ஒவ்வொரு ஆடோ தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகைக்கு பலியாக வேண்டிய ஆண்டு. இப்ப தேவாட்டு குட்டியா இயேசு பிறந்த உடனேயே தேவதூதன் வந்து சொல்றாரு, சகல ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி என்னன்னா, உங்களுக்காக ரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார்னா யாருக்கு கொண்டாட்டம்? யாருக்கு கொண்டாட்டம்? ஆட்டுக்கு கொண்டாட்டமா மெய்ப்பனுக்கு கொண்டாட்டம்? மெய்ப்பர்களுக்கு. ஏன் பிரியாணி கிடைக்காதுங்கிறனாலயா? சார், ஆட்டுக்கு தான் சார் கொண்டாட்டம். ஏன்னா தேவாட்டு குட்டி பலியாக போகிறாரு. இனி பஸ்கா எனப்பட்டது ரிஜெக்ட் ஆக போகுது. பக்ரீத் அப்படின்னா பக்ரியின் மூலமாக உன்னுடைய பாவம் ரத்தாகிறது என்ற அர்த்தம். அதுவே இன்றைக்கு பக்ரிக்கே ரத்தாகுது பாருங்க. பக்ரினா ஆடு. ஆடே சாக வேண்டாம், ஆட்டை படைத்த தேவாட்டு குட்டியாக இயேசு பலியாக போகிறார்னு இப்ப யாரு துள்ளி குதிக்குதுன்னா, எங்க மேல இருந்த கத்தி அவர் மேல போயிருச்சு, நாங்கள் மீட்கப்பட்டுட்டோன்னு ஆடு கொண்டாடுது சார். ஹலோ, ஆட்டு மேலேயே அக்கறைப்பட்ட தேவன் உங்களை என்னை மறந்துடுவாரா என்ன? அதுதான் தாவீதினோட நோக்கம். ஆட்டை காப்பாத்துறதுல ஒண்ணு இல்ல, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்காக ஆட்டுக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கூட்டி கொண்டு வந்த இந்த தாவீது பின்னாட்கள்ல கோலியாத்தை மீட் பண்றார். கோலியாத்தை மீட் பண்ணும் போது இந்த அபிஷேக வேலை செய்து. கோலியாத் என்ன பண்ணாருன்னு இதை 17வது அதிகாரத்தினுடைய 36வது வசனத்துல தாவீது சொல்றார், வாசிக்கலாம். அந்த கரடியையும் உம்முடைய அடியேனாகிய நான் கொன்றேன், பெலிஸ்தீனோ ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். தேவனுடைய சேனை என்ன பண்ணக்கூடாது சார்? சேனையை கூட விடுங்க. லேவி ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது 24:16. அதையும் வாசலாம். லேவி ராகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க.
லேவியராகமம் கொஞ்சம் சீக்கிரமா. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். ஓ, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவனா என்ன பண்ணணுமாமா? சபையே கல்லெறியணும். சபையே பயந்து உட்கார்ந்து இருக்குது. எந்த சபை? சவுல் ராஜாவினுடைய படையே பயந்து உட்கார்ந்து இருக்குது. ஏன்னா சபை எதை விட்டு போயிடுச்சு? வசனத்தை விட்டுட்டு போயிடுச்சு. சபைக்குள்ள இருக்கக்கூடிய சவுல் ராஜாவோ தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவில நிறைஞ்சிருக்கிறாரு. யாருமே கல்லெடுக்க வரல. ஆனா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற வந்த தாவீதுக்கு பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்றாரு. நீ கர்த்தருடைய வசனத்தின்படி யுத்தம் பண்ணு, கர்த்தரே உனக்கு உதவி செய்வாருங்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறது மாத்திரமல்ல, ஞானி சொல்லும்போது சொல்றாரு 17வது அதிகாரம் 5வது வசனம் நீதிமொழிகள்ல வாசிங்களே. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஹலோ, எந்த மனுஷனை பரியாசம் பண்ணனாலுமே அந்த மனுஷனை படைச்ச கர்த்தரை நிந்திக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அன்புள்ள ஒரு இருதயம் வேணும் பாருங்க. ஆமென். ஒருவேளை கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருக்கலாம். நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். அதுக்காக உங்களிலும் மேலான இடத்திற்கு சில பேரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரு. அவர்களை சில வழிகளில கர்த்தர் நடத்தி கொண்டு போலாம். அவர்களை நீங்க பரியாசம் பண்ணினீங்கன்னா அவர்களை படைத்த தேவனையே நிந்திக்கிறீங்க. படைத்த தேவனை நிந்திச்சா என்ன வருமாமா? கொலை செய்யப்பட வேண்டும். கல்லு வரும். ஒருவேளை கிட்னியில வரலாம், அல்லது எங்க வேணாலும் வரலாம். சார் வேணுமா? கல் வேணுமா? சில பேர் ஒருத்தர் சொல்றாரு கல்லுக்கடை திறக்க போகிறோம். நீ கல்லுக்கடையை திற, கருப்பட்டி காப்பி கடை திற. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏழையை பரியாசம் பண்ணுவதற்கு அழைக்கப்படல, ஏழைகளின் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, தாவீது கோலியாத்தை அடிக்கிறதுக்கு யாரு உதவினது? கர்த்தருடைய அபிஷேகம் வசனத்தோடு லீட் பண்ணி கொண்டு போனது. இந்த தாவீதுக்கு ஒரு ஆசை, ராஜாவுக்கு என்னவாகணும்? மருமகன் ஆகணும். கோலியாத் அடிச்சா என்ன கிடைக்கும்? கோலியாத் அடிச்சா என்ன கிடைக்கும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? சவுல்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? எங்க பாஸ்டர்னு ஒருத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணார்ல, உயிரோட இருக்கிறாருங்க. சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட எல்லாம் கேட்கல, எல்லாத்திட்டையும் கேட்கிறான். அடிச்சா என்ன கிடைக்கும்? எப்பா உனக்கு சப்சிடி கிடைக்குப்பா, 1 லிட்டர் பெட்ரோல் 10 ரூபாய்க்கு ஊற்றுவாங்க. அப்புறம் உங்க வீட்டு எல்லாம் கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ராஜாவுக்கு மருமகன் ஆகலாம் சார். அடடா, அடிச்சது லாட்ரி. அபிஷேகத்தை வச்சு என்ன பண்ணிடலாம்? ராஜாவுக்கு மருமகன். திரும்பி திரும்பி கேட்டு போய் அடிச்சு காலி பண்ணிட்டான். இப்ப யார் வீட்டுக்கு வந்தாச்சு? மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. மாமா எப்பேற்பட்ட மாமா? ஒரிஜினல் பேயோடு வாழ்ற மாமா. ராஜா தான், ஆனா பேயோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. எப்ப ஈட்டி கிடைக்குதோ குத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மனுஷன் பார்த்தா ஐயோ மனைவியோடு வாழ்றதை காட்டிலோ உயிரோட வாழ்ந்துட்டான்னு இப்ப பாஸ்டர்ட்ட ஓடி வர்றான். 19வது அதிகாரத்துல 11ல இருந்து 18 வரைக்கும் வாசிங்களே. 11 வாசிக்கலாம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். சார், சவுல் தாவீதுக்கு என்ன முறை? மாமனார். மருமகன் அடுத்து சிஎம்மான என்ன கஷ்டம்? ஹலோ, மகன் வரலாம், ஆனா யார் வரக்கூடாது? மருமகன் வரக்கூடாது. அதனால மருமகன் இருந்தா தானே வருவாருன்னு கட்டலோட தூக்கிட்டு போய் கொலை செய்யணும்னு பிளான் பண்ண உடனே அந்த மீகால் பண்ணின ஒரு நல்ல காரியம், அவங்க வீட்டுக்காரன்ட்ட உண்மையை சொல்லி காப்பாத்தியாச்சு. காப்பாத்தி இப்ப எங்க போயிட்டாரு? சர்ச்சுக்கு ஓடி வந்துட்டார். சில பேருக்கு தலைக்கு மேல கத்தி வரும்போது கர்த்தரே தெரிகிறார் பாருங்க. அல்லேலூயா. பாக்கிட்ட நிறைய காசு இருந்தா யார் தெரியுறா? மாமனார் தான் தெரிகிறாரு. பாடல் பாடுகிற போது யார் தான் தெரியுறா? ராஜா மாமா தெரிகிறாரு. இன்னைக்கு மாமா ஈட்டி எடுத்து குத்த போறாரு, கட்டலோட தூக்கிட்டு கொல்ல போறாரு. இப்ப சாமுவேல்கிட்ட ஓடி வந்துட்டு விஷயம் எல்லாவற்றையும் சொன்ன, கவலைப்படாத, உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் கூட இருன்ட்டார்.
அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கீழே இருந்த உடனே இவன் அங்கதான் இருக்கிறான்னு சவுல் கேள்விப்பட்டு ஒரு 50 பேர் அனுப்புறாரு. ஹலோ, எத்தனை பேர் அனுப்புறாரு? 50 பேர் அனுப்புறாரு. இப்ப மேடவாக்க கூற்றுவட்ட 50 பேர் வந்துட்டாங்க. நம்ம எங்க உட்காந்துருக்கிறோம்? சித்தலவாக்க ஏசிய சபையில உட்காந்துருக்கிறோம். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இந்த மாதிரி தாவீது பிரதர் உங்களை தூக்கிட்டு போறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 50 பேர் வந்திருக்கிறான்னு ஒண்ணு. இவர் போய் நேரா யார்கிட்ட சொல்றாரு? பாஸ்டர் 50 பேர் என்ன தூக்கிட்டு போக வந்திருக்கிறாங்களாமா. 50 பேர் ஆவியானவர் இங்க தூக்கிட்டு வர போறாரு பாரு. ஹலோ, சாமுவேல் பாஸ்டர் சொல்றாரு 50 பேர் ஆவியானவர் இங்க தூக்கிட்டு வருவாருன்னு ஒண்ணு. கர்த்தருடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆடுமணிச்சா வாசப்படியில வரும்போதே உள்ள வரும்போது 50 பேர் அந்நிய பாஷையில உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. யார தூக்க வந்தது? தாவீத சவுலினுடைய வேலையாட்கள் 50 பேர் தூக்க வந்தா ஆவியானவர் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டார். நீங்களும் நானும் கூட சளைச்சு போயிருவோங்க. ஆனா ஆவியானவர் பாருங்க சளைக்காம வேலை செய்வார். வித்தவுட் டயர்டில் அவர் வேலை செய்கிறவர். மறுபடியும் 50 பேர் வர்றாங்க, மறுபடியும் 50 பேர் அரெஸ்ட் பண்றாரு, மறுபடியும் 50 பேர், 150 பேர் சபை நிரம்பிச்சு பாருங்க. ஹலோ, நம்ம வீதிக்கு டிராக்ஸ் கொடுத்தா கூட 150 பேர் சபைக்கு வர மாட்டாங்க. நம்மளை பிடிக்க வந்தாலும் இன்னைக்கு சபையில விசுவாசியா மாறிட்டாங்க. நான் ஒரு சிபிஎம் சர்ச்சுக்காரருடைய ஹோட்டலை அடிச்சு உடைச்சு என் மேல எஃப்ஐஆர் போட்டு ஊரை விட்டு ஓடி கடைசியா அவரு எங்களை அடிக்கிறதுக்கு ஆட்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு பிரதர்கிட்ட போய் சொல்றாரு, பிரதர் இந்த மாதிரி ஒரு 24 பேர் சேர்ந்து நம்ம கடையை அடிச்சு உடைச்சிட்டாங்க. அந்த 24 பேரையும் அடிக்கிறதுக்கு நான் ஆட்களை ரெடி பண்ணிட்டேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர்ங்கிறார். பாஸ்டர்கிட்ட போய் 24 பேர் அடிக்கிறதுக்கு ஒரு 50 பேரை ரெடி பண்ணிட்டாரு. 50 பேருக்கு பாஸ்டர் என்ன பண்ணணும்? கர்த்தாவே தாவீதுக்கு அருளின பலத்தை கொடுத்து உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். அந்த 24 பேரை அடிச்சு மண்டைய பொளந்து அதே ஆவியில வரணும் அப்படின்னு பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. அவர்கிட்ட போனா பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவாரு, நீ சும்மா இரு. இவருக்கு பயங்கர கோபம். கடை எனக்கு போயிருச்சு, பாஸ்டருக்கு என்ன நஷ்டம்? வீட்டம்மாட்ட போனோடனே அந்த பிரதருக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஜெபிக்கிற மனைவி அந்தம்மா சொன்னாங்க, தேவ மனுஷன் சொன்னார்னா உண்மையா தான் இருக்கும், பேசாம இருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டில் பிரச்சனையே ஆரம்பிச்சது. நல்லா இருந்த எங்க அம்மா மென்டல் ஆயிட்டாங்க. நல்லா இருந்த எங்க அப்பா பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டாரு. நல்லா இருந்த என்னுடைய சகோதரியுடைய குடும்பத்துல திருமணமாகி 2 வருஷமே இல்லைன்னு சொன்ன மனைவியே வேண்டாம்னு டிவோர்ஸ் பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. எங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டார். நான் பயங்கர செயின் ஸ்மோக்கரு, குடி போதை, ஊர்லேயே இருக்க மாட்டேன். 3 மாசத்துக்கு ஒரு தான் வீட்டுக்கே வருவேன். கோவா கல்கத்தா அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக வேலையை விட்டு நிறுத்தினதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு வந்தேன். பயங்கரமாக குடித்தேன். அநேகர் இடத்துல வேலை கேட்டேன், யாருமே வேலை கொடுக்கல. ஒரு சினிமா தேட்டரில் போய் ஒரு சினிமா மேட்னி ஷோ பார்த்துட்டு கடைசியாக ஒரு சிகரெட் எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டேன். இந்த அங்கே கூட நான் சிகரெட்டு குடித்தவன்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான். நிறையா பேர்த்துட்டு சொன்னால் பொய் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியாக குடித்த சிகரெட்டினுடைய அடையாளம் ரயில்வே தண்டவாளயத்தில் விழுந்து சாகலான்னு போகும்போது தான் ஒரு பிரதர் ஒரு ட்ராக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏசு நேசிக்கிறாருப்பா. எங்கள் அம்மா ஆர்சி பேக்ரவுண்டு, ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணி போயிட்டு வருவாங்க. அதனால் அந்த ஏசியா எங்களுக்கு உதவி செய்யலை. அதனால் ஏசும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு போது எவ்வளவோ பேசி பார்த்தார். கடைசியாக கேட்கல, ஒரு நோட்டீஸ் கொடுத்தார். நம்மள்கிட்ட ஒரு நோட்டீஸ், நம்ம மீட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. அந்த மீட்டிங்கில் தான் பிரதர் மணி ஐயர் அந்த கன்வென்ஷனில் பேசினார். அந்த நோட்டீஸை வாங்கிட்டு இது மாதிரி கடைசியில் சர்ச்சுக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன். ஆவியில் நிறைஞ்சு ஆராதிச்சாங்க, ஒன்றுமே புரியல. கடைசி அவர் சமஸ்கிருதத்தில் நிறையா பேசினார். ஓம் சதா சிவாயமே நமக, ஓம் கன்னி சுத்தாயாரன் தாய நமக. நமக்கு தான் நமகன்னு போயிட்டு இருக்குது. நமக்கு நார்மலாகவே இல்லை, ஃபுல் போதையில் இருக்கிறோம். எந்திரிச்சு போலான்னு மனசு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் உள்ளான மனசு சொல்லுது, இரு ஏதோ ஒன்று இங்கே நடக்க போகுது. அல்லேலூயா. கடைசியாக செய்தி வேலை வந்தபோது ஆகார் வாழ வழி இல்லாமல், தான் பிள்ளையும் வாழ வைக்கிறதுக்கு வாழ்க்கை வழி இல்லாமல், பிள்ளையை அம்பெய்கிற தூரத்தில் போட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், நானும் சாக போகிறேன் என்கின்ற ஒரு நிலைமைக்கு போன அந்த இடத்துல அந்த அம்மாவை வாழ வைப்பதற்கு அவள் வருவதற்கு முன்னையே வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் அந்த அம்மாவுக்கு ஒரு நீரூற்றை திறந்தவர். இன்றைக்கு சாவுக்கு நோக்கி போயிட்டு இருக்கிற சகோதரனே, கர்த்தர் உன்னை வாழ வைக்க அழைக்கிறான்னு கூவி அழைத்தார். முதல்ல வேத வசனம் இருதயத்தை தொட்டதுங்க.
ஜெப வேலை வந்தது. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஜெபிக்கவெல்லாம் தெரியாது. நான் கண்ணை படப்படான்னு முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த முழிச்சு பார்த்தது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. இது மாதிரி சர்ச் ஃபுல் பீட்டில் என்னென்னு கூப்பிட்டு சொன்னார், ஒரு வாலிபன் நீ ரயில்வே தண்டவாளயத்தில் விழுந்து சாகணும்னு போன, இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தபடினால இயேசுவை ஜீவன் உனக்கு புதிய வாழ்வை கொடுக்குதுன்னாரு. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புனாரு. அப்போ குடி போதை எங்கே போச்சுன்னே தெரியல, தெளிவாகி கர்த்தருக்குள் வர ஆரம்பிச்சேன் பாருங்க. 2ஆம் நாள் கூட்டத்துக்கு வந்தேன். நாயின் ஒரு விதவியின் மகன் செத்தே போயிட்டான். இயேசு தேடி வந்து தொட்டு உயிரோடு எழுப்பி அந்த வீட்டில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமா மாத்தினாரு. 3ஆவது நாள் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு சப்பானி, பிறவி சப்பானி, அவனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குன்னு பரிசுத்த ஆவியில நிறைந்து எழுந்து நடனவன் துள்ளி குதித்து ஓடினானாமா. அன்றைக்கு கர்த்தர் என் கூட பேசினாரு, நீ நிற்கிறவனா இல்லை, நடக்கிறவனா இல்லை, தேசங்களுக்கு ஓடுகிறவனாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறான்னாரு. எனக்கு படிப்பளவு அவ்வளவு கிடையாதுங்க. ஆனால் ஹிந்தி சர்ச் பாஸ்டராக மாறிட்டேன். ஜெயில் சூப்பரண்டு நானும் ஃப்ரெண்டு. ஜெயில் மினிஸ்ட்ரிஸ் ஐயா இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு 25 வருடங்கள் இந்த ஒரு நல்ல தேவன் என்னை நடத்தி கொண்டு வருகிறா. இது மதம் மாறலைங்க. என் பேர் ஜெய்பால் தான். இன்னைக்கும் ஜெய்பால் தான், நாளைக்கும் ஜெய்பால் தான், மரண வரைக்கும் இதே பேர் தான். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு உங்களை வாழ வைக்க துடிக்கிறார். அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்துல தான் இப்ப தாவீது வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்ப சவுல் வர்றாரு. யாரை தூக்கிட்டு போறக்கு? தாவீதையும் 150 பேரையும் கூட்டிட்டு வர பார்த்தா எல்லாரும் வந்து இங்க ஆவியில நிறைஞ்சுதான் ஜெபம் பண்ணாங்க. தாவீதினுடைய மேல இருந்த அபிஷேகம், சாமுவேல் மேல இருந்த அபிஷேகம் சவுல 24 மணி நேரம் வித்தவுட் ட்ரெஸ்ல உட்கார வச்சிட்டார். ஹலோ, ஒரு ராஜாங்க அவரு. சவுல் யாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. நீங்க 19ஆவது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. கடைசி வசனத்தை வாசிச்சிருங்களே. 19ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி. தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேல் முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஹலோ, நீங்க யாருடைய பிள்ளைன்னு தெரியுதா? உன்னை முடிக்கிறவனு நினைக்கிறவன கர்த்தர் அம்மனை குண்டியா படுக்க வச்சிருவார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். உன்னை முடிக்கணும்னு யாரு நினைக்கிறாங்களோ நீ அங்கே இங்கேயும் ஓடாத. உன்னை அபிஷேகம் பண்ணின தேவ சமூகத்தில் வந்து காத்துரு. அப்படித்தான் என்னையே முடிக்கணுங்கிற ஒரு நிலைமை கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஏதோ கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். இப்பேற்பட்ட பிரசன்னம் உள்ள ஒரு ஊழியக்காரர் இருந்த போதோ மறாவது 21ஆவது அதிகாரத்துல இந்த சவுல் தாவீதை ஈட்டில குத்த போகிற போது இந்த பாஸ்டர்ட்ட வராம அங்க ஒரு பாஸ்டர்ட்ட ஓடிட்டார். வாசிக்கலாமே 21ஆவது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அபிமெலேக்கினிடத்தில் போனான். ஆசாரிப்பு கூட இருக்குது, ஆசாரியன் இருக்கிறாரு. தாவீது இப்ப எங்க போறாரு? அபிமெலேக்கின் இடத்துல போறார். அபிமெலேக் அப்படின்னா என் தந்தை ராஜான்னு அர்த்தம். ராஜா யாரு? நீ யாரு? தெரியல. நான் யாருன்னே தெரியல. சாமுவேல்னா என்ன? கர்த்தர் என் தகப்பன் அர்த்தம். நீங்க எங்க போறீங்க? ராஜாக்கள்கிட்ட போறீங்களா? கர்த்தரை தகப்பனா கொண்டு வரட்டு போறீங்களா? அங்க போனதுக்கு அப்புறம் தாவீது சொல்றாரு, ராஜாவின் காரியம் பெருசா இருக்குது, ஏதாவது இருக்குதானா? இங்க என்ன இருக்குது? அந்த சர்ச்சில் 2 மோசமான காரியம் இருந்தது. ஒண்ணு என்னன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துல என்னென்ன இருக்கணும்னு கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் அங்க கிடையாது. எதெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தர் சொல்லலையோ அதெல்லாம் உள்ள வந்துருச்சு. ஆசாரிப்பு கூடத்துல ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரம் ஒன்று இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கணும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மண்ணா இருக்கணும், துளிர்த்த கோல் இருக்கணும், கற்பலகை இருக்கணும். ஆனா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி இல்லை. உடன்படிக்கை பெட்டிக்கு பல என்ன இருக்குது?
தாவீது ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற கோலியாத்தின் பட்டயம் ஏபோத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த சர்ச்சில் ஏதோமியனாகிய ஒருத்தர் இருக்கிறான். வாசிக்கலாமே, அதையும் வாசிக்கிறேன். 21:7 வாசிங்க. சவுலினுடைய வேலைக்காரன் ஏதோமியனாகிய தோவேகும் என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் கர்த்தருடைய சன்னதியில் தடைபட்டிருந்தான். அங்க அவனுக்கு என்ன சார் வேலை? ஹலோ, இந்த தோவேகுக்கு கர்த்தருடைய சன்னதியில என்ன வேலை? கர்த்தருடைய சன்னதியில லேவியர் இருக்கலாம், ஆசாரியன் இருக்கலாம், இவனுக்கு என்ன சார் வேலை? சார், நீங்க உடன்படிக்கை பற்றிய மிஸ் பண்ணினீங்கன்னா யார் யாரோ உங்களுடைய சமூகத்துல வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இவன் ஏதோமியன் யாருன்னா ஏசாவுடைய பிள்ளைக்கு மறுமனையாட்டிக்கு பிறந்த ஏதோமியருடைய சந்ததியில வந்தவன். இப்ப இந்த அபிமெலேக் சொல்றாரு, என்னிடத்துல கோலியாத்தின் பட்டயமே இருக்கிறதன்றி வேறொன்றும் இல்லை என்ற போது இப்ப தாவீது சொல்றாரு, அதற்கு நிகர் ஒண்ணு இல்லை. இதை கொடுப்பானாரு. கோலியாத்தின் பட்டயத்தை என்னைக்கு தாவீது எடுத்தாரோ பட்டயம் செஞ்ச ஊருக்கே தாவீதை கூட்டிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இவன் பிரச்சனையில மாட்டல சார். என்னைக்கோ பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டுட்டான், என்னைக்கோ தேவ சமூகத்தை விட்டுட்டான், என்னைக்கோ வழி நடத்தின ஆண்டவரை விட்டுட்டான். எது இன்னைக்கு பெஸ்ட்? கோலியாத்தின் பட்டயம். ஏங்க பிரதர் தாவீது, அன்றைக்கு சிங்கம் வந்துச்சு, எங்க போச்சு கோலியாத்தின் பட்டயம்? ஏங்க தாவீது, கரடி வந்துச்சு, எங்க போச்சு கோலியாத்தின் பட்டயம்? சார், கோலியாத்தே வந்தானே, அவனையே காப்பாத்தாத பட்டயம் உன்னை எப்படிப்பா காப்பாத்தும்? இன்னைக்கு எது சார் பெஸ்ட்? இதை எடுத்தான் பாருங்க, அடுத்த செகண்டே அடுத்த வசனமே சொல்லுது, உடனே அன்றைய தினம் தாவீது எழுந்து தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்தில் அடைக்கலம் போனான். இப்ப இந்த ஆகீசு தான் தாவீதுக்கு சிக்லாக்னு ஒரு இடத்தை கொடுத்தான். சிக்லாக்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அடங்கி இருன்னு அர்த்தமாமா. யார் யார் அடக்கிறது? பிலிஸ்தியருடைய கொக்கரிப்பை அடக்கின தாவீது இன்றைக்கு பிலிஸ்திய ராஜாவாகிய ஆகீசினுடைய அடக்கத்துக்குள்ள வந்துட்டான் பாருங்க. இவன் அதுக்கப்புறம் செஞ்ச எல்லாமே தேவனுக்கு எதிரான செயல். கடைசி உச்சகட்டம் தாங்க இந்த ஆகீசு ராஜாவோட சேர்ந்து கொண்டு தன்னுடைய அழைப்புக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ண போறான். இந்த பிலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலின் மக்களோடு யுத்தம் பண்ண போகிற போது 27வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நடுவழியில் அவங்க கழட்டி விட்டாங்க. உங்க அபிஷேகத்திற்கு நீங்கள் விரோதமாய் செயல்பட்டீங்கன்னா 600 கல்லு அற்புதமா எந்திரிக்கும் பாருங்க. லீபனோன் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக என்னப்படும். தாவீதே, ஒரு கல்லை எடுத்து நீ அடிச்ச, இன்னைக்கு உனக்கு விரோதமா எத்தனை கல் இருக்கு? கல்லு வேலை செய்ய சார். நீ தேவனுடைய சேனைக்கு எதிராக போனீன்னா, நீ எப்படி தேவனுடைய சேனையை நிந்தித்த கோலியாத்துக்கு விரோதமா கல் எடுத்தியோ, அதே மாதிரி உனக்கு விரோதமாய் தேவன் கல் எடுக்க சில பேரை எழுப்புவார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் மற்றவன் செய்யற பாவம் தான் பாவம், நான் ஊழிய செய்யறேன், என் பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா அது ஆசீர்வாதம் எனக்கு கிடையாது சார். பினகாஸ் எனப்பட்ட ஒரு மனுஷன் வந்தான், அவன் இஸ்ரவேலனா புறஜாதியனா கிடையாது. எவன் தப்பு பண்ணனான ஈட்டு எடுத்து சொருகினான் பாருங்க, கர்த்தருடைய வாதை நின்றதாமா. பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். அல்லேலூயா. இப்ப 600 பேர் இந்த கல்லை எடுக்கலைன்னா தாவீது கட்டாயம் ரிப்பண்ட் ஆயிருக்க மாட்டார் பாருங்க, கட்டாயம் திரும்பி இருக்க மாட்டாரு. இப்ப இந்த 600 பேர் கல்லை எடுத்த உடனே தான் இப்ப தாவீது என்ன பண்றான்னா தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு ஏபோத்தை எடுப்பாங்கிறான். ஹலோ, என்ன வேணும்? வாங்க பிரதர், கொஞ்சம் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கலாம். வாங்க பிரதர், கொஞ்சம் ஆவிக்குரியவர்களோடு என்ன பண்ணலாம், கொஞ்சம் இணையலாம். சூழ்நிலை ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு,
சாப்பிட்டவனெல்லாம் எதிராயிட்டானுங்க. மனைவி பிள்ளைகள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. காரணமே இல்லாம சவுல் அவன் என்னை கொல்லணும்னு தெரியுறான். இவனை நம்பி இருந்த இவன் நடுவழியில கலட்டி விட்டான். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருந்த போதுதான் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அதை வேதம் சொல்லுகிற திடப்படுத்தல, சரிப்படுத்தினான். கர்த்தரிடத்துல போய், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உனக்கு எதிராக செயல்பட்டேன். இந்த தாவீதுக்கு பட்டயம் கொடுத்தான் பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். 22வது அதிகாரம் 18வது வசனத்துல தாவீதுக்கு பட்டயம் கொடுத்த ஆசாரியனுடைய நிலைமையை பாருங்க. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரியனை கொண்டு போடு என்றான். தோவேகு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினமே கொன்றான். சார், உங்களுக்கு பட்டயம் கொடுத்தவனே செத்து போயிட்டானா? பட்டயத்தை பிடிச்சிருக்கிற நீங்களும் உயிர் வாழ்றது தேவ கிருபை. பட்டயத்தை கொடுத்தவனே இறந்த போது பட்டயத்தை வைத்திருக்கிறேன்னா உயிர் வாழ்றது தேவனுடைய கிருபை. இந்த பட்டயம் எனக்கு விரோதமா வேலை செஞ்சிருக்குமா? செஞ்சிருக்காதா? நான் எனக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்துக்கு எதிராக போன போதும் கூட தேவன் என் மேல் அன்பு வைத்து அந்த வழியிலிருந்து என்னை திருப்பினாரே தவிர அந்த வழியில என்னை கொள்ளல. நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கின்ற அபிஷேகத்தை உறுதிப்படுத்தி இப்போ வந்ததுக்கு அப்புறம்தான் தாவீது ஏபோத்தை வாங்கி கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் யுத்தம் மாறுது. ஹலோ, இதுவரைக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ண போனவன் இப்ப கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய எதிரியோட யுத்தம் பண்ண புறப்படுகிறான். முதல்ல நீங்க கர்த்தரோட இணைஞ்சிங்கன்னா எதிரி யாருங்கிற ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காமிப்பார். சில நேரம் நம்ம சொந்தக்காரங்களை கூட நம்ம என்ன நினைப்போம்? எதிரியாத்தானே. அன்னைக்கு சகேயை கர்த்தரோடு நடந்து போறப்ப கர்த்தரோட நடந்தவங்க சொன்னாங்களாமா, இயேசு பாவியான மனுஷனோடு நடந்து போகிறார். நம்மளாவது என்ன சொல்லியிருப்போம்? நீங்களும் அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் அந்த என்ன சொல்லியிருப்பேன் தெரியுங்களா? ஒருடி இயேசு அனுப்பிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். எங்க ஊர்ல வந்துட்டு எனக்கு விரோதமாகவே பேசிக்கிறியா? நான் யார் தெரியுமா? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு. ஓ, உனக்கு 2 கேஸை போட்டு உள்ள தள்ளிடுறேன் போ அப்படின்னு இருப்பேன். ஆனா சகேயை சொல்றான், ஆண்டவரே, வெளிச்சம் தெரியாம இருள நடந்துட்டேன். இன்னைக்கு தான் உலகத்தின் ஒளியாகி உம்மோட கூட நடக்கிறேன். இந்த மகிமையை நான் இழக்க விரும்பல ஆண்டவரே. ஒருவேளை நான் தெரியாம யாட்டியாவது அநியாயமா வாங்கினது உண்டானா நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன். தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லப்பா, இனிவரை எதுக்கோ வாழ்ந்துட்டேன். என் சொத்த பகுதியை வித்து நான் ஏழைக்கு கொடுக்குறேன். இனி நீ எப்படி வாழ்றியோ அது மாதிரி நான் வாழ்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னாரு. அங்க இயேசு அவனுக்காக நின்று பேசினார் பாருங்க. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அன்றைக்கு மோரியா மலையில ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு ஆடு பலியானது போல இந்த சகைக்காக நான் சாக தயாராகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து விடுதலையாக்கின இயேசுவின் பிள்ளைகள் நீங்களும் நானும். அல்லேலூயா. இங்கதான் ரிப்பண்ட் ஆகணுங்க சார். எழுப்புதல்னா எது எழுப்புதல்? என் தேவனை விட்டு பிரிக்கிறத நான் பிரிக்கிறேன் பாருங்க, அதுதாங்க எழுப்புதல். நான் தேவனுக்கு பிரியமில்லாதது எதுன்னு தெரிந்தெடுத்து தேவனுக்கு பிரியமான வழியில நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற பாருங்க, அங்கதாங்க எழுப்புதல் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இதற்கு அப்புறம் புறப்பட்டு போறாங்க. ஆரம்பிச்சது ஆண்டவரோட 600 பேரோட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரத்துல ஆரம்பிச்ச உடனே 200 பேர் நின்றுறாங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல நடு ஆத்துல இன்னும் 200 பேர் நின்றுறாங்க. இப்ப எத்தனை பேர் ஆயிடுச்சு? 600ல 400 போச்சுன்னா எவ்வளோங்க? ஓ, 200ஆ? கணக்கு கொஞ்சம் வீக். இந்த 200 பேரும் சரியான ஆள் கிடையாது. 200 பேரும் தேவ சத்தங்க. இவன் கல்லெடுத்தவன் தான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, பேலியாளின் மக்கள். இவன் தாவீது போற 200 பேர் போகும்போது வழியில ஒரு எகிப்தியன் குற்றுயிரா கிடக்கிறான். இப்ப இந்த குற்றுயிராய் கிடக்கிற இந்த எகிப்தியனுக்கு இவர் நிலைமைய தில்லாலங்கடி ஆடிட்டு இருக்குது. யார் நிலைமை? தாவீது நிலைமை. மனைவி பிள்ளைகளா எங்க போனாங்கன்னு தெரியல. 600 பேர் ஆரம்பிச்சு 400 பேர் போயிடுச்சு, 200 பேர் தான் இருக்குது. இப்ப இது இந்த நிலைமையில சில பேர் சொல்றது, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாருன்னா நான் 2 மிஷினரிய தாங்குவேன். எத்தனை மிஷினரிய?
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறதும் கிடையாது. நீ ஒரு மிஷினரியை தாங்க போகிறதும் கிடையாது. அவர் செஞ்சா நான் செய்வேன். உன்னை உயிரோடு வச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா, 2 வெள்ளிக்காசு இருந்தால் கூட என்ன விதவையாக இருந்தாலும் பரிசுத்தவாட்டியாய் வாழ வச்சிருக்கிறாரு. இந்த இயேசு இன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த இயேசுவுக்கு இந்த 2 வெள்ளிக்காசு போலன்னா வேறு யாருக்கு போட சார்னா அப்படியே போட்டுருவாங்க பாருங்க. அங்கதான் ஆண்டவர் அந்த அம்மா உயர்த்தினார் பாருங்க. நான் ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பேன்னா கிடையாது சார். உங்க ஊர்ல எல்லாம் செடி மரமாய் கனி கொடுக்குமா இல்ல செடியிலே கனி கொடுக்குமா? ஆமா, அது மாத்திரம் செடி மரமாகணுமாமா, கனி கொடுக்கணுமாமா. அது மாதிரி 10 ரூபா வந்தா 1 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிக்கங்க, சின்னதுலயே கத்துக்கொள்ளுங்க. 5இல் வளையாதது 10 ரூபா வருமானத்திலேயே 1 ரூபா கொடுக்க முடியலன்னா 10,000 ரூபா வந்தா நம்ம 1000 ரூபா கொடுக்க போறோம். அங்க தேடி பார்ப்போம் பாருங்க. இல்லைன்னா வரையில பரவாயில்ல, எங்கேயாவது கடை இருக்கா பேக்கரி இருக்கான்னு பார்த்து சில்லறை வாங்கி தொழில் போடும் பாருங்க. இன்னும் நம்ம அவ்வளோ தயாள குணம் உள்ளவர்கள். தாவீது நிலைமை பாருங்க, ஒண்ணுமே இல்லை, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருந்த எகிப்தியனுக்கு இவன் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணான் பாருங்க. இதுதான் தேவனுடைய இருதயம் வந்துருச்சு. இது வரைக்கும் கர்த்தருடைய யுத்தத்தை பார்க்காத அவன் இன்னைக்கு கர்த்தருடைய யுத்தத்தில் போறான். இந்த கர்த்தருடைய யுத்தம் யாரோடனா, இந்த அமலேக்கியரோடு தலைமுறைக்கும் கர்த்தருடைய யுத்தம் இருக்குன்றிருக்கிறார். யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் செங்கடல் பிளந்து வனாந்தரத்துக்கு வந்தபோது இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை அனுப்பி, நீ நமக்காக ஆட்களை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு, நான் உனக்காக தேவனுடைய மலையில வேண்டுதல் செய்து கொண்டு இருப்பேன்னு சொல்லி யோசுவாவை அனுப்பிச்சு விடுறாரு. யுத்தம் மும்மரமாய் கொண்டு இருக்கிற போது மோசேயினுடைய கை அசைந்து போயிட்டு. சில நேரம் ஊழியக்காரங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பலவீனம் வரும். ஆமென். கடல் பிளந்த போது அசைவு வரல சார். செங்கடலுக்கு முன்னாடி கோலை நீட்டிட்டு இருக்காரு, கை ஒன்றும் ஆகலை. எகிப்து தேசத்துல கலங்கடிச்சிட்டு இருந்தாரு, ஒன்றும் ஆகலை. இப்ப இந்த அமலேக்கியரோடு யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய மலையில நின்றுட்டு இருக்கிற இந்த மோசேயினுடைய கை தளர்ந்து போயிட்டு வாலண்டியரா ஆரோனும் ஊரு 2 பேர் வர்றாங்க. ஆரோன் கூட சொல்லலாம் அவங்க ஓன் பிரதர்னு. இந்த ஊரு ஒரு யூத கோத்திரத்தில் வந்தவன். அவனுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல. ஐயா, கர்த்தருடைய யுத்தம், கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்படணும். அதனால வாலண்டியரா மோசேயினுடைய கையை தாங்கலான்னு வாலண்டியரா போய் மோசே கையை தாங்கின உடனே இதை யாரு பார்த்தாங்களோ பார்க்கலையோங்க, கர்த்தரே இந்த யுத்தத்தை பார்த்தார். நீங்க சபையில வந்து சபைக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ இல்லையோ, இந்த ரத்தத்தினால சம்பாதித்த சபையை உருவாக்கின கர்த்தர் பார்க்கிறார். ஊழியக்காரங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யலையோ, ஊழியக்காரர்களை ஏற்படுத்தின கர்த்தர் பார்க்கிறார். வேதம் சொல்லுதுங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு ஊரின் குமாரனாகிய பெசலேயலை அபிஷேகம் பண்ணுன்னு பரலோகத்திலிருந்து சொல்றார். ஹலோ, யார எதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்றாரு? பிரதர், எங்க பிள்ளையினுடைய வேலைக்காக ஜோம் பண்ணிக்கங்க பிரதர். என் பிள்ளைக்கு கலெக்டர் வேலை வேணும் பிரதர். ஐயா, கலெக்டர்னு டாக்டர் என்ன? நீ சபையில கர்த்தருக்கு வாலண்டியரா வேலை செஞ்சு பாரு. இந்த டஸ்ட் எல்லாம் தொடச்சு பாரு ஒரு நாள். இந்த ஃபுல் பீட்டெல்லாம் ஒரு நாள் கிளீன் பண்ணிப்பார், ஒரு நாள் கழுவிப்பார். உனக்கே தெரியாது, உன் பிள்ளைக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். இங்க ஒண்ணுமே பண்றது கிடையாது. அடிச்ச உடனே இந்த நம்ம முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க எஸ்டேட்ல வால்பாறை பகுதியில் தான் நான் பிறந்தேன். 3:30 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பைய தூக்கிட்டு இருப்போம் பாருங்க. டைன் உடனே பைய தூக்கிட்டு குடு ஓடிடுறது. என்ன வீட்டில் அவங்க பெரிய விருந்து வச்சிருக்க மாதிரி அங்க போயிட்டு அதே வேலைமை தான். மாதிரி சபையில நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரங்களுக்குள்ள கதவை திறந்துறது. போய் அவங்க அப்படியே அந்த நிலத்தை உழ ஓட்டி அறுத்து களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் உட்காருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசினார், சோத்திரன்னு சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து ஆண்டவர் என் கூட பேசினார், சோத்திரன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தாங்கினதுக்கு கிடைச்ச கிஃப்ட் பாருங்க. தாங்கினவனுக்கு பிள்ளைக்கு ரெக்கமெண்ட் கொடுக்கிறாரு. இப்பத்தான் வேதம் சொல்லுகிறது, இந்த யுத்தத்தில் போறாரு. போய் சகலத்தையும் திருப்பி கொள்றது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அந்த அமலேக்கியர்கிட்ட சிறைப்பட்டு போனாங்களோ
அவங்களதையும் சேர்த்தியே திருப்பினாராமா. ஆமென். நடக்குமா சார்? லீபனேன் செழிப்பான வயலா மாறுமா? அதாவது இந்த அமுக்கி வச்சிருந்தது பாருங்க சிக்கலாக்கு, அதை தீ கொளுத்தி அவனை கிளப்பினார். அங்க தீ கொளுக்கலன்னா சிக்கலாக்கிலேயே தம்பி என்ன பண்ணிருப்பாரு? அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. சாத்தான் வந்து கல்லறையில உட்கார வச்சு காலம் முழுவதும் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இயேசு கல்லறையவே காலி பண்ணி கொண்டு போயிடுவார். ஆமெனவே காணாமே. ஹல்லேலூயா. இயேசு அவரை கூட கல்லறையில வச்சா கல்லறையவே என்ன பண்ணிடுறாரு? காலி பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களை யாரெல்லாம் அமுக்கி வைக்கணும்னு நினைத்தார்களோ, நீங்களே தெரியாம அந்த இடத்துல போய் அரெஸ்ட் ஆனாலுமே சேனையின் கர்த்தர் உங்களை தனக்காக அபிஷேகித்திருக்கிறார். தீ கொளுத்துவார், கர்த்தர் எழுப்புவார், நீங்கள் பெரிய காடாக மாறுவீர்கள். அல்லேலூயா. நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன் பிரதர். கிடையாது சார், நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போக பண்ணது சாத்தானுடைய வேலை. இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது கர்த்தருடைய வேலை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தாவீது முதல்ல எதை மிஸ் பண்ணாரு தெரியுங்களா? எதை மிஸ் பண்ணாரு? சாமுவேலோட ஐக்கியத்தை மிஸ் பண்ணார். வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. 25வது அதிகாரத்துல தான் சாமுவேலே மரிக்கிறார். அப்ப உயிரோட தான் இருந்தாரு, போகல. அவளை சபையை பண்டிகைக்காக தேடி வராதீங்க. ஆமென். அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போதே ராஜாவா ராணியா மாற போறேன்னு வாங்க. இங்க ராஜ அபிஷேகம் உங்களை உருமாற்றம் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லீபனேன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடா மாறும். நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மலையை வரிசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.